வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ்.மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சாக்லேட் பேன் கேக் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கேக் செய்கிறதுக்காக ஒரு முட்டை எடுத்துருக்குறேங்க. அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். மூணு ஸ்பூன் மைதா மாவும் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து சலிச்சு இதோட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு முட்டைக்கான அளவில் எல்லாமே சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் முட்டை அதிகமாக சேர்த்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்துக்குங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க. கெட்டியாக இருக்கிறதுனால பால் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கிறேங்க. இல்லைன்னா பாலுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பேன் கேக் தயார் பண்ணலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேங்க. அதில் எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். கல் லேசாக சூடானதும் கலந்து வச்சுருக்கிற மாவில் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரே நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா கருகி போயிடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். டேரி மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை பேன் கேக் இடையில வச்சுக்கலாம். சாக்லேட்டோடு சேர்த்து இந்த பேன் கேக் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கேட்கும்போது டக்குன்னு இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. ரெண்டு நிமிஷத்தில் சூப்பரான சாக்லேட் பேன் கேக் தயார். இது மாதிரி சிம்பிளாக பேன் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களோட மகிழ்ச்சியை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உணவோடு மகிழ்ச்சியும் சமையுங்கள். நன்றி.